இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுவதில் எந்தவித தவறும் இல்லை. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ நம் மனதை தயார்படுத்த வேண்டும். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பிரச்சனை நிறைந்தது. அந்த பிரச்சனைகளையும் ஒரு பொருட்டாக கருதாது, அது இறைவன் நம்மை சீர்படுத்த கொடுத்த கொடையாக ஏற்றுக்கொண்டு வாழும்போதுதான் நம்மில் மகிழ்ச்சி நிலைக்கும். இறைவன் நமக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுக்க, அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அவற்றை உடனுக்குடன் மறந்து விடாமல், அது நமக்கு கற்றுத்தந்த பாடத்தை நினைவுபடுத்தி கொண்டு நம்மை பாதிக்காது வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு என்ன வேண்டும், எப்படி வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்பதை முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தது நமது ஆழ்மனம்தான். அது என்ன நினைக்கிறதோ அதற்காக முயற்சி செய்து அதை நோக்கியே நமது வாழ்வு பயணத்தை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அதுவே நம் வாழ்வை வளர்ச்சி பாதையை நோக்கி வழி நடத்தும். இன்னும் சொல்ல போனால், நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாது நமது குறைகளை நிவர்த்தி செய்து வாழ பழகிக்கொள்வோம். நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடையாயிருக்கின்ற வெறுப்பு, எதிர்பார்ப்பு, கோபம் முதலியவற்றை தவிர்த்து உண்மையின் வழியில், நேர்மையின் பாதையில் நாளும் பயணிப்போம். எனவே எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அவற்றையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நம்மில் உள்ள மகிழ்ச்சியை யாராலும் நமது அனுமதியின்றி எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு நம்மால் இயன்ற அளவு மகிழ்ச்சியாய் வாழ முயற்சி செய்வோம். பழம்பெரும் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் பேச ஆரம்பித்தால் எல்லோரும் நேரம் போவது தெரியாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நிதர்சனங்களையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் தெளிவாக எடுத்துச் சொல்வதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்றே சொல்லலாம். ஐன்ஸ்டீன் ஊர் ஊராகச் சென்று சொற்பொழிவு ஆற்றுவார். அவர் செல்லும் எல்லா இடங்களுக்கும் அவரது டிரைவரும் செல்வார். ஒரு நாள் டிரைவர் ஐன்ஸ்டீனிடம், உங்கள் சொற்பொழிவை கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடமாகிவிட்டது. இன்றைக்கு உங்களுக்கு பதிலாக நான் சொற்பொழிவு ஆற்றவா என்று கேட்டார். அந்த டிரைவர் பார்ப்பதற்கு ஐன்ஸ்டீன் போலவே இருப்பார். எனவே ஐன்ஸ்டீனும் சரி என்று சொல்லிவிட்டு டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டார். டிரைவரை ஐன்ஸ்டீன் என நினைத்து கொண்டு சகல மரியாதைகளுடன் வரவேற்றார்கள். அவரும் மடமடவென்று பேசி முடித்தார். பலத்த கைதட்டல் கிடைத்தது. பேசி முடித்த பின் ஒருவர் வந்து, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீங்கள் தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்க, உடனே ஐன்ஸ்டீனுக்கு டிரைவர் மாட்டிக்கொண்டு விட்டார் என்று ஒரே சந்தோஷம். ஆனால் சுதாரித்து கொண்ட டிரைவரோ, அதனால் என்ன, உங்களுடைய கேள்விக்கு எனது டிரைவரே பதில் சொல்வார் என்று சொல்லி ஐன்ஸ்டீனை மேடைக்கு அழைத்து அவருடைய சந்தேகத்தை தெளிவாக்கினாராம். இந்த உலகத்தில் மனிதர்களை நாம் எளிதாக ஏமாற்றி காரியத்தை சாதித்து விடலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதனால் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறிதான். எனவே உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உண்மையின் மக்களாக வாழ நம்மை தயார்படுத்துவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் உண்மையின் வழியில் பயணித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள்
உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால்
எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 97. இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 5 முதல் 6 மற்றும் 9 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்தோரிடமிருந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியைப் பற்றி எவருக்கும் சொல்ல வேண்டாம் என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடரவும், இறைவனால் எல்லாம் முடியும் என்ற மனநிலையை நமதாக்கி வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள்
எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 6 ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா. இறைமகன் இயேசு தான் அனுபவிக்க இருக்கிற பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மானிட மகனின் 2ஆம் வருகை பற்றி தன் சீடர்களிடம் தெரிவித்த 8 தினங்களுக்குப் பின் நடைபெற்ற முக்கிய நிகழ்வே ஆண்டவரின் உருமாற்றம். தனக்கு பின்பு மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் திருச்சபையினை வழிநடத்தவும் தன் சீடர்களை தயார் செய்த ஆண்டவர் இயேசு தான் படப்போகின்ற பாடுகளையும் உயிர்ப்பினையும் அன்போடு எடுத்துரைத்தார். தனது சீடர்கள் அனைவரும் இறைப்பணி செய்வதற்கு முன்னுதாரணமாக பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோப்பினை அழைத்துக் கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்ற ஆண்டவர் இயேசு அவர்கள் முன்பு தோற்றம் மாறி தான் இறைமகன் என்று சான்று பகர்ந்தார். இயேசுவின் உருமாற்றத்தின் போது அவரது திருமுகமும் ஆடைகளும் ஒளிமயமாக மின்ன மோசேயும்
எலியாவும் ஆண்டவர் முன்பு தோன்றி அவரோடு உரையாடினர். ஆண்டவரின் உருமாற்றத்தின் போது மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் ஒலிக்க சீடர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்படுகிற ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா அர்மீனிய திருச்சபையில் 6 நாட்கள் நோன்பிருந்து கொண்டாடப்படுகிறது. கிபி 1456ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் கலிஸ்டஸ் திருச்சபை துருக்கியர் மீது அடைந்த வெற்றியின் நினைவு சின்னமாக ஆண்டவரின் உருமாற்ற திருவிழாவினை திருச்சபை முழுவதும் கொண்டாட பணித்தார். ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவ வாழ்வினை விட்டுவிட்டு ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ உறுதி ஏற்போம். நாளைய தினம் நாம் நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்ப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மாபெரும் வல்லமையாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நம்மையே கையளித்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நமது பெற்றோருக்காய் நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, அற்புதமான கொடைகளாக எங்களுக்கு பெற்றோரை நீர் கொடுத்தீரே ஐயா, அந்த மாபெரும் கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களது பெற்றோர்களை ஆசீர்வதித்தரும். எங்களது பெற்றோர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்தரும். எங்களது பெற்றோர்கள் மீது நாங்கள் என்னாலும் மரியாதையும் அன்பும் கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தரும். அவர்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய நல்ல பார்வையுள்ள, நல்ல பரந்துபட்ட பார்வையுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றி அருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது பெற்றோர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறையன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி